ஓனர் உள்ள வந்துட்டே ஓனர், எங்க இருக்கிய? இப்பதான் கத்திட்டு வருவியோ? ராத்திரி 12 மணி ஆகுது, சத்தம் போட்டுட்டு வரா. என்ன சொல்றிய ஓனர்? சத்தம் போடாம இரு. என்ன சொல்றிய ஓனர்? ஒண்ணுமே புரியலையே. பியாதி எடுப்ப வாய மூடுனே. எங்க அம்மையும் பிள்ளைகளையும் தம்பி தூங்கிட்டு இருக்க, வாய மூடுனே. ஓனர் அதுக்குள்ளேயே எல்லாரும் தூங்கிட்டாவே. மெதுவா பேசு, பியாதி எடுப்பா. சரி ஓனர், மெதுவா பேசி எல்லாரும் தூங்கிட்டாவளா? வாங்க போவோம் ஓனர். நானே ஒத்தையில போயிட்டு வந்திருப்பேன். நீ எதுக்குதான் என் கூட வந்து இம்சை கூட்டியானே தெரியல. மணி வேற என்ன 12 ஆகல. 12 மணிக்கு போகலாம் இரு. ஓனர் 12ஆவதுக்கு நான் 5 நிமிஷம் தான் இருக்கு ஓனர். வாங்க இப்பவே போனாதான் கரெக்டா இருக்கும். 5 நிமிஷத்துல நடந்து போயிடலாம். வா போவோம். எங்க நம்ம போறோம்? ரூபி வீட்டுக்கு. அமைதியா வா குரங்கு. விட்டா ஊருக்கே கேட்க மாதிரி மயக்கு போட்டு சொல்லுவா. பேசாம என் பின்னால வா சொல்லிவிட்டேன். சரிங்க ஓனர், வாங்க போவோம். என்ன இந்த நேரத்துல? மீன்காரக்கா நீங்களுமா வரியா? ஆமா, எங்களை கேக்குறீ? நீங்க போயிட்டு இருக்க மீன்காரி. அது வந்து வானரே, என் புருஷ இருக்காவல்ல, அதான் அங்கிளி. நிறுத்தி, யாருக்கு அங்கிளி? உங்களுக்கு தான் அங்கிள் வானரே, உங்களுக்கு புரியட்டுமேன்னு அப்படி சொன்னேன். இப்போ அங்களுக்கு என்ன? அவியதான் இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வாரேண்டி பட்டுனாரு. பட்டா? அது யாரு? அங்களோட ரெண்டாவது பொண்டாட்டியா? வானரே என்ன இப்படி பேசுறியே? அங்களே ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நிமிர்ந்து எட்டி பார்க்க மாட்டாவே. அவர் இருக்க வளத்துக்கு எதுக்கு நிமிர்ந்து பார்க்கணும்? குனிஞ்சு தான் பார்க்கணும். இதுல உனக்கு ஒரு பெருமை மீன்காரி. இல்ல வானரே, அந்த அளவுக்கு என் புருஷே உத்தம பத்துனாரு. என்னத்த பத்துனாரு? இப்ப எதுக்கு இவ்வளவு விளம்பரம்? வானரே என்னையதான் செல்லம்மா அங்கிளி பட்டுன்னு சொல்லுவாரு. சோ கடவுளே, இதெல்லாம் கேட்கணும் பார்க்கணும் நீ நடுராத்திரில எனக்கு எழுதி வச்சிருக்கு போல. ஏ மீன்காரி என்ன பண்ணிட்டு இருக்கா? வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் வானரே. சரி, உன் வயசுக்கு நீ வெக்கப்படக்கூடாது, துக்கம் தான் பண்ணணும். வானரே அங்கிளே என்னைய அப்படி வார்னிப்பாவே. அவியல நினைச்சாலே எனக்கு வெக்க வந்துரும் வானரே. உனக்கு வெக்க வரது, வாந்தி வரது, பியாதி எடுக்கிறதுல நான் கேட்கல. எதுக்கு இங்க வந்தான்னு கேட்டேன். அதான் வானரே, அங்கிள் இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்துருவேன்னாம்ல. அதான் என்ன அவியல காணுமேனே வெளியவே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் வானரே. நீங்க வெளிய வந்தீங்களா? அதான் இந்த நேரத்துல எதுக்கு வெளிய வாரியேன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, பெரிய போலீஸ் இவரு விசாரிச்சிருவாரு. ஏ மீன்காரி நீ வெளிய வரல, நாங்க வரப்படாதோ? வாரலாம் வானரே, நம்ம ஊர்தான். யாருனாலும் வாரலாம் போலாம். அங்கிள் வாரேன்னு சொன்ன மாதிரியே மகரம் ராத்திரி வாரேன்னு சொன்னாவளோ? ஆமா, மகரம் மேசம் கும்பம் அப்படின்னு ராசி பேர்லாம் சொல்லு. வானரே உங்க புருஷனதான் மகரன்னு சொன்னேன் வானரே. வாரேன்னு எதுவும் சொன்னாவளோ? அதான் வெளிய வந்து நின்னு பாக்குறீங்களோ? குழந்தை பிள்ளை நீ எதுக்குமா வந்தா? மீன்காரக்கா ரூபிக்கு ஒரு பிரச்சனை இருக்குதான். அதான் உண்மையிலே அவளுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்காக தான் ஓனர் நானும் போய்கிட்டு இருக்கோம். சே, வாய் மூடிட்டு இருக்க மாட்டே, நீ சொல்லுன்னு சொன்னா. ஓனர் மீன்காரக்கா நம்மளுக்கு ரொம்ப நெருக்கம் தானே. அதுல உங்க அம்மைக்கு சம்மந்தி, உங்களுக்கு பிசாண்டி. அவளுக்கு தெரியாம இந்த விஷயத்தை எப்படி மூடி மறைக்க முடியும்? வாய் மூடிட்டு இதுக்கு மேல வாய் தட்டி யார்ட்டையா பேசினா வாயில குத்தி போடுவேன். ஓனர் இந்த விஷயத்தை பத்தி எங்கேயுமே வாயை திறக்க கூடாது சொல்லிவிட்டேன். வானரே ரூபி பிள்ளை விஷயத்தை எதை கண்டுபிடிக்க போறீல்ல? குழந்தை பிள்ளை என்ன சொல்லியா? அது வந்து நடுராத்திரியில போய் என்னத்தை கண்டுபிடிக்க போறியா? மீன்காரக்கா அது வந்து இப்பதானே அவ தூங்கிட்டு இருப்பா. ஏய், நான் சொல்லுன்னு சொன்னேனோ நீ? நான் எதுவுமே சொல்லல ஓனர், தூங்கிட்டு இருப்பான்னு மட்டும் தான் சொன்னேன். ஓஹோ வானரே, ரூபி பிள்ளைக்கு தூக்கத்துல எழுப்புனா அடிக்கிற வியாதி இருக்கே, அதை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ? அதான் செக் பண்றதுக்கு குழந்தை பிள்ளைய கூட்டிட்டு போறீங்களோ? ராத்திரி இந்த நேரத்துல வெளிய வரும்போதே நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது இருக்கும்னு. கரெக்டா இருக்கே. கல்யாணத்துக்கு முன்னாடியே நானும் சாமி பிள்ளையும் அவ்வளவு சொன்னோம். எங்களதான் நம்மள சீல்பா உண்மையதான் பேசுவா. அவ
என் தம்பியை வேணும்னே கடத்தி வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறது நீனும் அவள் மாதிரி இருக்குமான்னு எனக்கு என்ன சந்தேகமா தான் இருக்கு. கன்ஃபார்மா தெரியட்டும், ரெண்டு பேரும் கொண்டையும் பிடிச்சு வச்சு ஒரு நாள் அறுத்துப்படியே. அப்படியே நாங்க நிறுத்தி இருந்தாலும் நல்லது தானே வானதி. உங்க குடும்பத்துக்கே நாங்க நல்லது தானே பண்ணியிருக்கோம். இதுக்கே நீங்க எங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் வானதி. இப்படி கொண்டையார் பேர்லாம் சொல்லாதங்க. உங்க சித்தி மகனுக்கு அந்த பிள்ளையை கட்டி வச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு இப்படி சீரழிஞ்சிட்டு கிடக்குறிய. உங்க தம்பிக்கு கட்டி இருந்தா நிம்மதியா வீட்டுக்குள்ள படுத்து உறங்கி இருக்க முடியுமா? அதுக்கு தான் சொல்லியே. உங்க தம்பிக்கு உங்க குடும்பத்துக்கு நாங்க நல்லதுதான் பண்ணியிருக்கோம். அப்படியே நான் இப்ப போய் டெஸ்ட் பண்ணிரட்டேன். அதுக்கு பிறகு உனக்கு கோயில் கட்டணுமா இல்ல கொண்டையா இருக்கணுமான்னு முடிவு பண்ணி. வானரி இப்ப நான் செக் பண்ணவே போறியலோ? நானும் கூட வரேன் வானரி, என்னைய கூட்டிட்டு போங்க. ஏன்னா உங்களை விட எனக்கு தான் அந்த பிள்ளைய பத்தி நல்லா தெரியும் வானரி. எப்படி எழுப்பணும் எப்படி அடிப்பாங்க நான் இதுக்கு முன்னாடி ஆடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓ இவர் பெரிய அவார்ட் வாங்கிட்டு அறிவு சொன்னா அப்படியே கேட்றேனா. நீ வரண்டா மீன்காரி, நாங்க ரெண்டு பேரும் போதும். நான் அந்த நெட்டச்சியே வரண்டான்னு சொன்னேன், அவ தான் பின்னாடி வந்து நிக்கா. இதுல நீ வேற ஒட்டிக்கிட்டு வர போல. அங்கிள் வந்தாருன்னா வீட்டை கூட்டிட்டு போய் கொஞ்சம் நாங்க போயிட்டு வரோம். வானரி நானும் வாரேன் வானரி, இத பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னு ஒரே ஆவலா இருக்கு. என்ன ஆவல் அப்படி? இந்த நெட்டச்சி அப்படிதான் சொன்னா நீ அப்படிதான் சொல்லியா? என்ன ஆவல் உங்களுக்கு? வானரி இது எங்களுக்கு கல்யாணத்துக்கு முந்தியில இருந்தே இந்த விஷயம் தெரியும்ல. இப்ப உண்மை தெரிய வர போற நேரத்துல நாங்க பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஒரு ஆவலா இருக்கு வானரி. அதான் நானும் வரலான்னு ஆசைப்படியே. ஒரு நிமிஷம் இருங்க, சாமி பிள்ளைக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லிடுறே. போன தொட்டாண்டி வச்சுக்கியா கைய வெட்டி விடுவேன். வானரி என் வீட்டு கதை என்ன பார்த்தா போன்ல போடியது குரூப்ல போடியதுன்னு போட ஆரம்பிச்சிருவேன். இந்த விஷயம் எங்கேயாவது லீக் ஆச்சு 3 முடி இருக்காது கட்டு பண்ணி விடுவேன். சரி வானரி போனல போடல. என்னைய உங்க கூட மட்டும் கூட்டிட்டு போங்க வானரி. இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சோ கடவுளே, அப்படி என்னதான் ஆவல் உங்களுக்கு பியாதி இருக்குன்னு தெரியல. நாங்களே போற மீன்காரி, நீ வீட்டுக்கு போ. வானரி தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க வானரி, ரொம்ப ஆசையா இருக்கு. உண்மை தெரிய போற நேரத்துல நான் கூட இருக்கணும் வானரி. இந்த விஷயத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். கூட்டிட்டு போங்க வானரி. ஓனர் மீன்காரக்கா தான் சொல்லியாவல இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காவளம்ல. கூட்டிட்டு போலாம் ஓனர், வாங்க. மீன்காரக்கா நீங்களும் வாங்கக்கா போவோம். ஒன்னே வாங்க சொன்னதே பெரும் தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல இந்த மீன்காரிக்கு வேற நீ சப்போர்ட் பண்ணி கூடியா போல்க. ஓனர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓனர். நம்ம அடி வாங்கினாலும் மீன்காரக்கா காப்பாத்துவாவில, கூட ஒருத்தர் இருக்கிறது நல்லது தானே. ஆமா இந்த மீன்காரி தானே அப்படியே காப்பாத்திடுவா. ப்ளீஸ் ஓனர், மீன்காரக்கா வரட்டு, எல்லாரும் போவோம். வந்து தொலைங்க போவோம். இங்க பார் மீன்காரி, திரும்பவும் சொல்லி கேட்டுக்க. எங்க கூட வாரது சேர்தான் உன்னால ஏதாவது பிரச்சனையாச்சு, இந்த விஷயம் லீக் ஆச்சு, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டே பாத்துக்க. வானரி என்னால என்ன ஆக போகுது? ஒரு சின்ன விஷயம் கூட இதுல இருந்து லீக்கே ஆகாது வானரி. வாங்க போவோம். வாருங்கள் நண்பர்களே, ஒன்னாக சேர்ந்து போலாம். முயற்சி திருவினையாக்கும், முடியாவிட்டால் தெருவுல நிற்கும். அவ அடிக்கலாம் இல்லையா? இவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு நான் போறேனால எங்கெல்லாம் அடி வாங்க போறணும். ஓனர் அங்க பாருங்க ஓனர், பேய் வருது. என்னது பேயா? ஆமா ஓனர், அந்த வருது பாருங்க மிதந்துக்கிட்டு. என்னது மிதந்துக்கிட்டு வருதா? தண்ணியா கிடக்குது? இல்ல ஓனர், வெள்ளையா தெரியுது, மிதந்துக்கிட்டு வர மாதிரி தான் இருக்குது, தண்ணி இல்ல. ஐயோ ஆமா வெள்ளையா இருக்கே. பேய் தான் ஓனர், கண்டிப்பா பேய் தான். ராத்திரி 12 மணிக்கு பேய்க்கு இங்க என்ன வேலை? ஓனர் பேய்னாலே 12 மணிக்கு தானே வர ஓனர். அது தெரியாம நீங்க கூப்பிட்டே, நான் வேற வந்துட்டேனே. சே நான் நீ கூப்பிட்டேன்னு வராதன்னு தானே சொன்னேன். நீயே வாரே நீ வந்துட்டு நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க போல. ஐயோ அப்ப நான் ஓடிறேன் ஓனர். போனேன்னு வச்சுக்க காலை வெட்டி விடுவேன். ஐயோ என் புருஷன் விதவி ஆயிருவார, பேய் என்னைய பிடிச்சிட்டு போயிட்டுனா. சே இத வேற அடிக்கடி சொல்லிக்க. வானரி பேய் கிட்ட வருது வானரி. பாட்டுக்கு மாமா வந்தாரான்னு பாத்துக்கிட்டு கூட்டிட்டு வீட்டுக்கு போய் குழந்திருக்கலாம். இப்படி உங்களுக்காக உங்க கூட வந்து மாட்டிக்கிட்டனே. வாய் மூடு மீன்காரி. வராதன்னு சொல்லும்போது வாரே ஓடி வந்தா. மாட்டிக்கிட்டு உங்களால நான் தான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். ஓனர் பயமா இருக்கு ஓனர், காப்பாத்துங்க. ஆமா காப்பாத்துவாவ. இவர் சின்ன பாப்பா அப்படியே கைக்குள்ள பொத்தி வச்சுட்டு ஓடிடுவேன். நெட்ட குரங்கு ஒரு மாதிரி உயரத்துல இருக்கா. உனக்கே பயமா இருக்குன்னா நான் எங்க போறது?
நீங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஓனர் பேய் நம்மளை பார்த்து அழுவுது ஓனர். ஆமா அழுவுது. அதுக்கு என்ன மன வருத்தமா? என்ன நீங்க எல்லாரும் பேய் பேய்னு சொல்றிய? பேய் எங்க இருக்கு? நீதான் பேய். நான் பேயா? நான் பேய் இல்ல, மனுஷன். என்னது மனுஷனா? என்ன மனுஷனா? காலெல்லாம் இருக்கு. வெளிச்சத்துக்கு வாங்க காட்டுறேன். வெளிச்சத்துக்கு இப்ப எங்க போறது? ஊரே இருட்டா இருக்கு. 12 மணிக்கு நீ எங்க போயிட்டு இருக்க? பேதி எடுப்பா. நீலாம் என்ன மனுஷன்? ஒரு நிமிஷத்துல எங்களால பயமுத்திட்டா. நீங்க மட்டும் 12 மணிக்கு வெளியே ஊர் சுத்தலாம், நான் சுத்த கூடாதா? நாங்க ஒரு முக்கியமான விஷயமா போறோம். நீ எதுக்கு போயிட்டு இருக்க? அது ஒப்பாரி வச்சுக்கிட்டு போற. அது வந்துக்கா, நான் ஒரு பிள்ளைய உயிருக்கு உயிரை காதலிச்சிட்டு இருந்தேன். காதல் ஒண்ணுதான் கேடு. என்னது காதலா? அப்புறம் என்னாச்சு? அது வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினம் வருதுல்ல. அப்படியா? எனக்கே இப்பதான் தெரியுது. முன்னகுட்டியே தெரிஞ்சிருந்தா யாரு கூட ஓடி போயிருப்பியோ? ஓனர் எனக்கு புருஷன் இருக்காரு ஓனர். இருக்காருன்னு தான் பேரு. எங்க இருக்காருன்னு தான் தெரியல. அப்படின்னா இந்த பொண்ணுக்கு காதல் தோல்வியா? அப்படிலாம் இல்ல, எனக்கு கல்யாணமே முடிஞ்சிட்டு ஒரு பிள்ளையும் இருக்கு. அப்ப சரி, நீங்க கொடுத்து வச்சவிய. என்னல பிரச்சனை உனக்கு? பேதி எடுப்பான். ஏக்கா, என்னோட காதலிக்கிட்ட பிப்ரவரி 14ஆம் தேதி வருதுல்ல, அன்னைக்கு காதலர் தினம், நம்ம அன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். சரி, அதுக்காக என்ன சொன்ன? அவ சம்மதிக்கலக்கா. அவ்வளவுதானே? அந்த நாள் அவளுக்கு பிடிக்கலையா இருக்கும். வேற ஒரு நாள் வச்சுக்கிட வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு இப்படி நடு ராத்திரில வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கனே? வேற ஒரு நாள் வச்சுக்கிட முடியாதுக்கா. ஏன்பா என்னாச்சு? காதலி செத்துக்கிட்டு போயிட்டாளோ? ஐயோ இல்லக்கா, அவ புருஷனுக்கு பிடிக்காது, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா. என்னது? புருஷனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? ஆமாக்கா, அது மட்டும் இல்ல, பிரேக்கப்னு வேற சொல்லிட்டாக்கா. அதுதான் என்னால தாங்கவே முடியல. முடியாதுல, உங்களால முடியாது. எங்களாலே தாங்க முடியல, உன்னால எப்படி தாங்க முடியும்? நெட்டச்சி, ஒரு 2 கல்லடி மண்டை உடைக்கட்டும். ஏக்கா வேண்டாக்கா. உன்னையெல்லாம் ஒத்தி காதலிச்சிருக்க பாரு, அவ்வளவுதான் சொல்லணும். இதுல புருஷன் சம்மதிக்கலன்னு உனக்கு அழுவ வேற. இந்த காதல் தோல்விக்காக நீ நடுராத்திரில ஊரே பயமுத்திட்டு போயிட்டு இருக்க. ஏக்கா, எதுதா இருந்தாலும் காதல் காதல் தானக்கா. என்னோட முதல் காதல்கா தோல்வி அடைஞ்சு போச்சு. என் மனசு காயப்பட்டிருக்கு. அந்த கட்டையட்டு மண்டை காயப்படுத்த போறேன் பாரிப்போம். ஐயோ, காதலிலே தோல்வி உற்றான் காலை ஒருவன். இந்த வருது பாருல கல்லு, பேதி எடுப்பா, மண்டை உடைக்க போறேன் பாரு. ஓனர் அவரோட காதல் மனசை ரொம்ப டச் பண்ணிடலாம். அப்படியே டச் பண்ணிட்டா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வேணா பேசி முடிக்கேன். ஓனர் என்ன வார்த்தை பேசுறியே? எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு ஓனர். அவன் காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டான். வேணா கல்யாணம் பண்ணிக்க, அவனுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கா. போங்க ஓனர், அவன் எப்படி இருக்கான்? அவனை போய் நான் கட்ட முடியுமா? அப்போ நல்லா இருந்தா கட்டிக்கிடுவியோ? ஓனர் நானே என் புருஷனை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஓனர். அதுக்கு வேற ஒரு மனுஷனை நான் கண்ணாலையும் பார்க்க மாட்டேன், காதால கேட்கவும் மாட்டேன் ஓனர். அப்ப அவன் இவ்வளவு நேரம் பார்த்தது மூக்காலையா பார்த்தா? அது அவர் கண்ணீர் வச்சிட்டு இருந்தாலும் பாவமா இருந்துச்சு ஓனர், அதுதான் சொன்னேன். பேதி எடுப்பா, நீ தான் அவனை பேயின்னு சொல்லி கிளப்பி விட்டா. இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு பேர்ந்துருக்கலாம். அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டு ஒரு ஓரமா போயிருப்பான். இல்ல ஓனர், ராத்திரி 12 மணி ஆயிட்டா. அவர் வேற நல்ல வெள்ளையா கலரா இருக்காரா, அதான் என் கண்ணுக்கு பார்க்கும்போது பேய் மாதிரியே தெரிஞ்சிட்டு ஓனர். ரொம்ப பயந்துட்டு ஓனர், அதனால தான் அப்படி சொன்னேன். குழந்தை பிள்ளை இல்ல நானே. ஆமா, குழந்தை பிள்ளை ரொம்ப பயந்துருவா. நம்மளும் தானே அதை பார்த்து பயந்துட்டோம். குழந்தை பிள்ளைய மட்டும் குறைச்சல என்ன பிரயோஜனம்? நீங்களாவது மனுஷன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. மனுஷன் தான் சொல்லிட்டு எங்க அங்க அடையாளம் இருக்கு? தலையில இருந்து கால் வரைக்கும் வெள்ளையா தான் இருக்கு. இந்த இருட்டுல காலம் தெரியல, என்ன கன்றாவி இருக்குன்னு தெரியல. நீங்களே சொல்றீங்களா, அதனால தான் நானும் பயந்துட்டு பேயின்னு சொன்னேன். நேரம் ஆகி தொலைது. என் தம்பியை 12 மணிக்கு கதை திறந்து போய் வந்துருவேன்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் உங்களால வேஸ்டா போச்சு நேரம். ஓனர் நாங்க வந்ததுனால தான் நீங்க உயிரோட இருக்கீங்க ஓனர். என்ன சொல்லியா? ஆமா ஓனர், இந்த பேயை பார்த்து நீங்க ஒத்தையில வந்திருந்தீங்கன்னா மயங்கி விழுந்து செத்து போயிருப்பிய. சே, வாய் மூடு குரங்கு. வாயில பெட்ரோல் ஊத்த போறேன். இல்ல ஓனர், உங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது, நீங்க பயந்துருப்பீல, அதை சொல்றேன். இப்போ நாங்க கூட இருந்ததுனால கொஞ்சம் பயந்தாலும் தைரியமா இருக்கீல்ல, அதைத்தான் சொல்லிய ஓனர். நம்ம 3 பேரும் காப்பாற்றப்பட்டுட்டோம், வாங்க போவோம். செப்பா, என்ன எந்த குட்டிச்சாத்தானும் குறுக்க வந்துடாம இருக்கணும்.